சோழ நாட்டின் பட்டத்து இளவரசரான ஆதித்த கரிகாலன் வடக்கே மேலை சளுக்க நாட்டின் மீது படையெடுத்து சென்றார். அவரது பாட்டன் திருக்கோவிலூர் மலையமான் படைக்கு தலைமை தாங்கினார். போரில் வெற்றி பெற்று காஞ்சி நகர் வந்து அங்கு பொன் மாளிகையை கட்டினார் ஆதித்த கரிகாலன். சோழ நாட்டு அரசியல் நிலைமை சரியில்லை என்று அறிந்து தனது நெருங்கிய நண்பனான வந்தியத்தேவனை அழைத்து 2 ஓலைகளை கொடுக்கின்றார். வந்தியத்தேவா, நீ சிறந்த வீரன் என்பதை நான் அறிவேன். அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்றும் அறிவேன். எனவே இந்த மாபெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நான் கொடுத்த இந்த 2 ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் ஒப்படைக்க வேண்டும். தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி ஏதேதோ கேள்விப்படுகிறேன். ஆகையால் நான் அனுப்பிய செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக பழுவேட்டரையர்களிடமும் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நினைவுக்கு வரவே குதிரையை தட்டிவிட்டு வேகமாகச் செல்ல முயன்றான். களைப்படைந்திருந்த அந்த குதிரை மெதுவாகவே சென்றது. இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும்போது வேறு நல்ல குதிரையை சம்பாதித்துக் கொண்டு கிளம்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான். செல்லும் வழியில் ஓரிடத்தில் கூட்டம் கூடி நிற்பதையும் அந்த கூட்டத்திற்குள்ளே இருந்து யாரோ சிலர் உரத்த குரலில் வாக்குவாதம் செய்யும் சத்தத்தையும் கவனித்தான். என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள கூட்டத்திற்கு வெளியே சாலை ஓரமாக குதிரையை நிறுத்திவிட்டு கூட்டத்தை பிளந்து கொண்டு உள்ளே போனான். அங்கே வைஷ்ணவன் ஆன ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒரு சிவனடியாரோடு வாதம் செய்து கொண்டிருந்தான். மகாவிஷ்ணுதான் பெரியவர் என்று நம்பி கூற, சிவபெருமானே பெரியவர் என்று சிவனடியார் கூறினார். வாதம் கை கலப்பாக மாறும் நிலைக்கு சென்றது. குறுக்கே வந்த வந்தியத்தேவன், ஐயா, எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். அறியும் சிவனும் ஒன்னு, இத அறியாதவன் வாயில மண்ணு என்று கூறி சிரிக்க மொத்த கூட்டமும் சிரித்தது. அப்போது தூரத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. யானை மேல் அமர்ந்து ஒருவர் தனது பரிவாரங்களுடன் வந்தது தெரிந்தது. யானை மேல் இருந்தவர் பழுவேட்டரையர்தான் என்பதை உறுதி செய்து கொண்டான் வந்தியத்தேவன். யானைக்கு பின்னால் வெண்பட்டு துணியால் திரை போட்டு மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது. அதனுள் இருந்து செக்கச் சிவந்த நிறத்துடன் வளையல்களும் கங்கணங்களும் அணிந்த ஒரு கரம் சிவிகையின் திரைச்சீலையை விலக்கியது. சிவிகையின் உள்ளே பேரழகியான ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது.